சார் எஸ்டர்டே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்காக ஒரு குழந்தைங்களை வந்து எப்படிலாம் இருக்குது, என்ன மாதிரி தெரப்பீஸ் அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. உங்கள் கிளினிக்கில் எப்படிலாம் கொடுக்குறீங்க அப்படின்றது இப்போ நிறைய ஜென்ரலான ஒரு விஷயம் என்ன சார், சில பேர் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா தான் செமையாக பிரெயினாக வராங்க, தமிழ் மீடியத்தில் வரல அப்படின்ற மாதிரி கூட சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? இதுக்கு டெவலப்மெண்ட்டுக்குமா? அப்படிலாம் இல்லை. அது ஆக்சுவலாக அப்படிலாம் இல்லை. சில இப்போ ஃபின்லாண்ட்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தாய்மொழி கல்வி தான் வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப சிறப்பானது, இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து சிறப்பான விஷயம் தாய்மொழி கல்வி தான் சொல்கிறாங்க. ஆங்கிலம் என்பது அறிவில்லை, அது ஒரு மொழி சார், அவ்வளோதான். எந்த மொழியுமே நம்ம 3 மாதம் டைம் கொடுத்தோம்னா கற்றுக்கலாம் சரிங்களா. ஆனால் இங்கிலீஷ் இஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ், கண்டிப்பாக நமக்கு தெரியணும், தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அது யூனிவர்சல் லாங்குவேஜ்னு ஆயிடுச்சு, அதுக்கு அந்த அங்கீகாரம் போயிடுச்சு. அதனால நம்ம கற்றுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லாரையும் மீட் பண்ண முடியும், சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப தேவையான விஷயம் தான். கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவைதான். அதனால இங்கிலீஷில் படித்தா என் குழந்தை புத்திசாலி ஆவான்றது வந்து அது நிறைய பேரண்ட் வந்து அந்த மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கிலீஷ் படித்தாதான் இங்கிலீஷ் பேசினாதான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய படம் பார்த்து கெட்டு போகிறாங்களா என்னன்றது தெரியல. ஸோ இப்போ நிறைய இந்த மாதிரி சைல்டெலாம் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? இது வந்து அதான் ஆக்குபேஷனல் தெரப்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன். இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1895 இருக்குது ஆக்சுவலாக. இதில் வந்து ஃபாதர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பின்னு வந்து வில்லியம் ரஷ் டன்டன் ஜூனியர்னு அவரை சொல்லுவாங்க. இது முதல்ல அவர் வந்து அசைலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது யூஸ் பண்ண ஆரம்பித்தார் ஆக்டிவிட்டீஸ். அப்போது இருக்கு. அதுக்கப்புறம் 1914 வேர்ல்டு வார் 1 அதில் அடிப்பட்ட அதில் பிரச்சனைக்குள்ளான பேஷண்ட்ஸ் வச்சு இது வந்து பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் 1921 அமெரிக்கன் ஆக்குபேஷனல் தெரப்பி அசோசியேஷன் வந்து இதை வந்து அங்கீகரிச்சுது. ஓகே, அதுலேருந்து இந்த ஃபீல்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 நூற்றாண்டுக்கு மேலே இருக்கிற ஒரு துறை இது. ஸோ இதில் வந்து அப்புறம் நிறைய பேருக்கு இந்த ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து ஒரு ஒரு பிலீஃப் இருக்கு, இல்லை இது வெறும் டிசேபிள்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. இது ஆக்சுவலாக எல்லாருமே ப்ரிவென்டிவாகவும் இருக்கும். அதாவது டிசேபிள்டுன்றது வந்து உங்களுக்கு ஆயிடுச்சு, ஆனா இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பியை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சின்ன சின்ன சிம்டம்ஸ் பார்த்து முன்னாடியே ஆக்குபேஷனல் தெரப்பி அட்டென்ட் பண்ணாங்கன்னா அந்த இதுக்கு போக தேவையில்லை, நம்ம அந்த டிசார்டர் கண்டிஷனுக்கு நம்ம போக தேவையில்லை. ஸோ அதனால இது ப்ரிவென்டிவும் இருக்கு இது ஆக்சுவலா. ஸோ அப்படி பார்க்கும்போது செயல்கள் தான், அதாவது இது எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா ஆக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா நிறைய துறைகள் இருக்கு. ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து குழந்தை நலம், பீடியாட்ரிக்ஸ், ஜீரியாட்ரிக்ஸ்னா 60 வயசுக்கு மேலே உள்ள சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விழுந்து ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஏஜில். டிமென்ஷியான்ற ஒரு நோய் இப்போ வந்துட்டு இருக்குது, டிசார்டர் அது ஆக்சுவலாக டீஜெனரேட்டிவ், அண்ட் அல்ஜிமஸ் டிசீஸ்ன்னு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் நியூரோ ஆக்சுவலாகவே டீஜெனரேஷன் வயசாக நமக்குள்ள ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது. அதை சரி செய்யறதுக்காக கண்டிப்பாக ஆக்குபேஷனல் தெரப்பி ரொம்ப உபயோகமாக இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனநலம், சைக்காட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூராலஜி, நரம்பியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் உண்டு. அதுக்கப்புறம் ஆர்த்தோபெடிக், மஸ்குலோஸ்கெலிட்டல்னு சொல்லுவாங்க. மஸ்குலோஸ்கெலிட்டல் அதாவது தசைகளும் எலும்பும் சார்ந்த அதனோட விஷயங்களை பற்றின விஷயங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் எர்கோனாமிக்ஸ்னு ஒரு தனி ஃபீல்டே இருக்கு. எர்கோனாமிக்ஸ்னா ஓக் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வேலையை இப்படி செய்யணும், இந்த மாதிரி ஆள்கிட்ட இந்த வேலையை கொடுக்கணுன்ற ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு தேவையான விஷயங்களை எது எங்கெங்க இருக்கணும், எப்படி செட் பண்ணா அந்த வேலை அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்ன்றதை டிசைன் பண்றது உட்பட ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பண்றாங்க. இது எல்லாமே பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓக் லா சொல்லுவோம். அதுக்கப்புறம் எர்கோனாமிக்ஸ் அதுக்கு பேரு. ஸோ இது எல்லாமே நாங்க வந்து ஆக்குபேஷன் தெரப்பில கவர் பண்றோம். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரீஹாபிலிட்டேஷன், ஹேண்டுக்கு மட்டுமே, கைக்கு மட்டுமே இருக்குது ஆக்சுவலா. இப்போ வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சர்ஜரி பண்றாங்கன்னா ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் கூட இருப்பாரு, இருந்து ஒரு டெண்டான் சொல்லுவாங்க, அந்த டெண்டானை எங்க வச்சா என்ன ஆக்ஷன் கொண்டு வர முடியும் அப்படின்றத அவங்கள வச்சுதான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு இந்த துறை வளர்ந்துருக்கு. ஏன்னா அந்த போஸ்ட் ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த கையோட ஃபங்க்ஷன்ஸை கொண்டு வர்றது வந்து நாங்க தான், ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தான் பண்றாங்க. ஸோ ஹேண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இப்போ வந்து இருக்கு. இதுல வந்து நான் வந்து குழந்தை நல செயல்முறை மருத்துவர்,
ஓகேங்களா. சரி, இப்போ இந்த குழந்தைகளை வந்து ஃபஸ்ட்டு இப்போ உங்ககிட்ட ஒரு பேரண்ட் வந்து தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்லேருந்து டெவலப்மெண்ட்? ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா சார், ஒரு குழந்தைக்கு அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, டீட்டெயில்டாக. ஓகேங்களா. அசஸ்மெண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏரியாஸில் பண்ணணும். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், சென்சரி இன்டகிரேஷன், காக்னிட்டிவ் அண்ட் பெர்செப்சுவல் ஸ்கில்ஸ், சோஷியல் அண்ட் பிளே. இது 5 ஏரியா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது 5 ஏரியாவில் ஒரு டீடைல் அசஸ்மெண்ட் பண்ணணும். இதை எல்லா ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்ச ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் எல்லாருமே இதை பண்ணுவாங்க. ஓகேங்களா, பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 ஏரியாஸில் அசஸ் பண்ண பிறகு அந்த குழந்தையோட பிரச்சனைகள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா. பிரச்சனை கண்டுபிடிச்ச பிறகு நாங்கள் எங்களோட ட்ரீட்மெண்ட் அப்ரோச் எப்படி இருக்குன்னா, முதல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், ஒரு லாங் டேர்ம் கோல்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் என்ன, ஆக்ஷன்ஸ் என்ன. ஏன்னா ஆக்டிவிட்டி இஸ் அ மீடியம். அதாவது அந்த ஆக்டிவிட்டி மூலமா தான் அந்த பிரச்சனையை நாங்கள் சரி செய்ய போறோம். ஓகேங்களா. இட்ஸ் அ மீடியம். புரியுதுங்களா. இப்போ மருந்து, இப்போ ஒரு பிசிஷியன் என்ன பண்றாங்க, அவங்க ஊசி போடுறாங்க. அந்த பிசிஷியன் அது மருந்து ஆக்ட்ஸ் அஸ் அ மீடியம். அது உள்ள போயிட்டு நமக்கு சரி செய்யுது இல்லையா. அந்த மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பி ட்ரீட்மெண்ட்ல ஆக்டிவிட்டீஸ் ஆர் த மீடியம் விச் இன்டர்வீன்ஸ் தி ப்ராசஸ். புரியுதுங்களா. ஸோ செயல்கள் மூலமா அது என்ன வேணா செயல்களா இருக்கலாம். அவங்க வழியிலே போயிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள், இப்போ ஒரு குழந்தைக்கு கவனம் சிதறல் இருக்கு, அட்டென்ஷன் டெபிசிட்னா அட்டென்ஷனை சரி பண்ற கவனம் கூட்டுற நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அதுதான் நாங்க ஸ்பெஷலி டிசைன்டு. அதுல நான் 1-2 உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆக்சுவலா அதுல தான் வந்து வி ஆர் ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலி அதாவது ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்றேன் எல்லாருக்குமே புரியறது கூட. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை வர, ஒரு 8 வயசு குழந்தை வராரு, அவருக்கு வந்து மேபி அப்பர் லிம்ப் ஸ்ட்ரென்தனிங் இல்லை, இல்லை ஒரு ஸ்ட்ரென்தனிங் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஓவர் ஹெட் த்ரோயிங் கொடுப்பேன், பால் த்ரோயிங். உங்களுக்கு வெளில இருந்து பார்க்கறதுக்கு என்ன இது செவத்துல போட்டு இவர் வந்து பந்து புஷன் இருக்காரு அப்படின்னு, இது ஒரு ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு. ஆக்சுவலா எஸ், அது ட்ரீட்மெண்ட். அதுல வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து இட்ஸ் a health care profession which has science and art together. ஓகே. சயின்ஸ் எதுக்குன்னா நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு. ஏன்னா இது சயின்ஸ் இல்லாம இது பண்ணல, ஒரு தியரி இல்லாம நாங்க பண்ணல. புரியுதுங்களா. அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. சயின்ஸ் இஸ் ஃபார் கிரியேட்டிங் எ கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு. ஆர்ட்னா கலை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு சயின்ஸ்லயே நான் பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரு கலைநயமா அதை நம்ம கொண்டு போனோம். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு தான் பிடிக்க முடியுமே தவிர அவருக்கு வெறும் நான் எக்ஸசைஸ் மாதிரி கையை மடக்கு காலை மடக்கு அப்படி பண்ணி இப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது அந்த குழந்தை விளையாட்டு ரீதியா கொண்டு போவோம். அது ஆர்ட் கலந்தது. ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பி மெயின்லி இன்வால்வ்ஸ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் இன் த இன்டர்வென்ஷன் ப்ராசஸ். புரியுதுங்களா. அப்போ நீங்க ஒரு குழந்தை பால் போடுதுன்னா அப்ப என்னெல்லாம் இருக்கும்னா, ஒரு பால் போடுதுன்னா அந்த குழந்தைக்கு முதல்ல ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் நடக்கும், பைலேட்டரல் இன்டகிரேஷன், 2 கையும் சேர்ந்து பண்றது. அதுக்கப்புறம் அந்த பால் செவுத்துல பட்டு அந்த ஃபோர்ஸ் வருது இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸ் ப்ரொஜெக்டிவா பிடிக்கிற அளவுக்கு மென்டல் கால்குலேஷன்ஸ் அண்ட் பிளானிங் நடக்கும். மோட்டார் பிளானிங் நடக்கும். அப்புறம் ஹேண்ட் அப்ரைட்டா இருக்கும்போது அந்த குழந்தையோட டோட்டல் ஸ்டெபிலிட்டி மேல இருக்கும், அப்பர் லிம் ஸ்ட்ரென்தனிங் நடக்கும். உங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட ஸ்பைன்ல இருந்து பேக் மசில்ஸ் வந்து எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அப்போ இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், ஒரு ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு. ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் அதில் பார்க்குறோம். சூப்பர், நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன். புரியுதுங்களா. ஸோ அதுதான் இந்த ஆக்டிவிட்டியோட மேஜர் விஷயம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஸோ 1 by 1 அந்த ட்ரீட்மெண்ட் அதான் அந்த ப்ராப்ளம்ஸ் சொன்னோம் இல்லைங்களா. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் முதல்ல பார்ப்போம். அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ்ன்றது நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால டிசைன் பண்ணுவோம். அது பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம், இது பண்ணணும் அப்படின்ட்டு நாங்களும் பண்ணுவோம். பேரண்ட்ஸுக்கும் எஜுகேட் பண்ணுவோம், அவங்கள வீட்டில் சிலதெல்லாம் பண்ணுறதுக்கான சொல்லுவோம், அதுவும் பண்ணுவோம். ஓகே, சூப்பர் சார். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனோட சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் வந்து வேற ஒரு கேள்வியோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். வணக்கம் சார். Thank you so much.